இந்த பக்கம் எவ்வளவு பேர் இருக்கீங்க கவுண்ட் பண்ணிக்கிறீங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த பக்கம் இன்னும் 3 பேர் யாரா? இப்போ ஒருத்தரா வந்து இந்த கப் அரேஞ்ச் பண்ணணும். உங்க டீம்ல இருந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தர் வருவாங்க. ஸோ ஒருத்தர் வந்து நெக்ஸ்ட் நம்பர் வந்து இந்த கப்பை எப்படி வைக்கணும், அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் நம்பர் வந்து இந்த கப் இப்படி வைக்கணும், அதுக்கு அடுத்தது நீங்க இப்படி வைக்கணும், நெக்ஸ்ட் வந்து இப்படி ஜோடிக்கணும். கீழே விழக்கூடாதுமா, விழுந்தாலும் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிடணும். யார் ஃபர்ஸ்ட் இந்த டைமரு, நாங்கள் டைமர் போடுவோம், யார் எந்த குரூப் ஃபர்ஸ்ட் படிக்கிறாங்களோ அவங்க தான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகும். ரிப்பீட் ஆக கூடாதுன்னா இப்போ இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் வந்ததுன்னா மற்றவங்களே வரக்கூடாது. அப்புறம் 11th தான் இந்தியா வரணும், 5thல வந்துட கூடாது. சரிங்களா? ஓகே. அது அப்படியே அந்த செகண்ட்க்குள்ள வைக்கணும். வந்துச்சுனா போச்சு. நீங்க வைக்காதீங்க அக்கா, நீங்க ஒரு தூக்கி வச்சு விட்டுட்டீங்க. இன்னும் 2 கப் வச்சுருங்க. சீக்கிரமா தம்பி வைங்க, ஓடியா சீக்கிரம் வை தம்பி. எடு கையெல்லாம் நடுங்க. என்ன செய்யுது தம்பி? அடுத்து தம்பி வை. ஓகே சிஸ்டர் டீம் மினிட்ஸ். குயிக்கா சீக்கிரம். வெரி குட். ஒரு கப் 2 கப் எடுத்துங்க. ஒரு கப் தான் இருக்கணும். சூப்பர். சீக்கிரம் தம்பி. 2 பேர் ஈக்குவலா கை தட்டுங்க பார்க்கலாம். கை தட்டுங்க. பாக்குறவங்க கை தட்டுங்க. 2 கப். சூப்பர். அரேஞ்ச் பண்ணுங்க. ஒருத்தர் தான் அரேஞ்ச் பண்ணணும். சீக்கிரமா தம்பி. ஒரு ஆள் தான் வைக்கணும். ரைட், ஓகே. ஒரு ஆள் தான் வைக்கணும். ரைட், அடுத்து சீக்கிரம். வாங்க தம்பி, சீக்கிரமா. வெரி குட். பந்தா. சிங்கா என்ன பந்தா சிங்கமா வைக்கணும். இங்க வரைக்கும் ஓடியா. கையில தட்டி விடக்கூடாது. உங்களுடைய கப்பை தான் கொண்டு வந்து நிறுத்தணும். ஓகேவா? ரைட், 1 2 3 ஸ்டார்ட். जीविता के कई तरीके बगला फर्स्ट ओके हां कई तरीके हां वेरी गुड எத்தனை பேர் தங்களோட வேலைகளை பார்க்கும்போது தேவ சமூகத்தில் நம்முடைய திருச்சபையில நடக்கிற நிகழ்ச்சி, நம்முடைய திருச்சபை நம்ம தான் போகணும், நம்ம தான் நின்று நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு கூட நம்ம மத்தியிலிருந்து இவ்வளவு நேரம் தேவன் நடத்துறதுக்கு ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துறோம் ஆண்டவரே, எல்லா கனங்களும் உமக்கு செலுத்துறோம் ஆண்டவரே. இதற்காய் பிரயாசப்பட்ட ஒவ்வொருவருக்காய் நன்றி ஆண்டவரே. ஜெபித்ததான, உதவுதான, கொடுத்ததான, பொருளாதார பணத்தின தாங்கின ஒவ்வொருவருக்காய் கூட நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அது மட்டும் இல்ல, நீங்க ஆண்டவரே எங்க மக்களை நீங்க ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி, நீங்க எங்க மத்தியில வந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதிகளோட ஆண்டவரே நீங்க நடத்த கிருபை தந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மகா அரக்க கிருபை நிறைந்தங்கள் அருமை தகப்பனே, இந்த வேலைக்காக நீங்க யாவரையும் உடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த கிறிஸ்து பிறப்பை ஆண்டவரை மற்றவர்களுக்கு கொண்டு செல்லும்படியா, சுவிசேஷமாய் அறிவிக்கும்படியா நீர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புகளுக்காய் நன்றி. சபையாய் சேர்ந்து ஆண்டவரே இந்த காரியங்களை செய்ய, உங்களுடைய சுவிசேஷ பணியை செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த போதகரை கூட ஆசீர்வதிக்க அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை நீங்க ஏற்படுத்தி இருக்கீங்களே, நன்றி செலுத்துகிறேன். நீங்க கொடுத்த அன்பு ஆண்டவரே, சபை மக்களுக்காய் நன்றி செலுத்துகிறேன். அன்பு ஆண்டவரே அப்பா, தம்பி தங்கச்சிகளுக்காக ஜெபிக்கிறேன், வாலிப பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறேன், சிறுவர்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல நிகழ்ச்சிகளை ஆண்டவரை ஏற்படுத்தி கொடுத்தாங்களே, இதற்காய் பிரயாசப்பட்ட ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதோட நாங்கள் முடிந்து போகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கும், மற்றவர்களை சந்தோஷமாய் வைத்திருக்கும். எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்க மீட்பர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்களை தாழ்த்தி நன்றி சொல்லி ஜெபித்து படைக்கிறேன். எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே.